ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேமரா திருப்பிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 3 நாளாக மழை பெஞ்சதுனால சில பல வேலைகள் வந்து வீட்டில் செய்யலை. நான் இப்போ என்ன வேலைகள் செய்ய போகிறேங்கிறத அப்படியே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் எடுக்கிறேன். என்ன செய்கிறேங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வேலை செய்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, வந்து காலையிலே கொஞ்சம் பாத்திரம் கழுவிட்டேன். இதுதாங்க வாஷிங் மிஷின், அன்றைக்கி காட்டுறேன்னு சொன்னேன், காட்டலைல. இதுதாங்க வேர்பூல் வாஷிங் மிஷின். காலையிலே கொஞ்சம் 3 நாளாக மழை, அங்கே புயல் வேறு சொல்லியிருந்தாங்களா. புயல்லாம் வந்ததுனால 3 நாளாக துணி துவைக்கலை. இன்றைக்கி தான் துவைச்சி, அதுக்கு முன்னாடி 3 நாளாகவே துவைக்கலை. இன்றைக்கி தான் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டேன். நல்லா இருக்கா? இதுதான் நம்ம வாஷிங் மிஷின். அந்த செட் பண்ணி கொடுக்க வந்த ஆள் வந்து இந்த மேலே உள்ள அந்த பேப்பரை பிரித்தே ஆகணும்னு சொல்லிட்டாராம். அது இருந்தால் கொஞ்சம் தூசி ஆகாமல் இருக்கும். நான் இருந்தாலும் மூடி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் அந்த தூசி ஆகாமல் இருக்கும்ல. காலையிலே துணி துவைச்சிட்டேன். கொஞ்சம் நிறைய லோடு இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை இன்னொரு நாள் துவைச்சிக்கிறோம். ஏன்னா காயப்பட இடம் இல்லை. மாடியில் வேறு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சரி, இதில் வந்து இப்படி போட்டிருக்காங்க. ஆனால் இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். P1 நார்மல், P2 ஹெவி, P3 டெலிகேட்ஸ், ஒயிட், P4, P5னா ஸ்டெயின் வாஷ்ன்னு போட்டிருக்கு. இது என்னது? எக்கோ வாஷ்னா என்னது? P6 எக்கோ வாஷ்ன்னு இருக்குது. இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து உள்ளன்ஸ்ன்னு போட்டிருக்கு. பெட்ஷீட் ரின்ஸ் அண்டு ட்ரை, அதாவது புளியறது காய வைக்கிறது, இதெல்லாம் புரியுது எனக்கு. ட்ரை காய வைக்கிறது இது புரியுது. வாஷ் ஒன்லி. அக்வா ஸ்டோர் அப்படின்னா என்னன்னு தெரில. செக் வாட்டர், வோல்டேஜ், இதெல்லாம் என்னன்னே தெரியாதுங்க. இந்த ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் வந்து பி போட்டு 5 இல்லை 4 இந்த மாதிரி வச்சு போட்டுட்ருக்கேன். இது வாஷ், இது சோக்குனா ஊற வைக்கிறதா, வாஷ் பண்ணுறதா, புளியறதா, காய வைக்கிறதா. தண்ணி லெவல் வந்து அதுவாக இங்கே வைக்கணுங்கிறாங்க. அது எப்படின்னு தெரில. 7 kg. இது ஹார்ட் வாட்டர்னு போட்டிருக்கு. யாருக்காவது வேர்பூல் வாஷிங் மிஷின் பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதான் நம்ம வாஷிங் மிஷின். நல்லா இருக்கா? இந்த யூடியூப் பணத்தில் நான் ஒரு லோன் வாங்கியிருந்தேன். அந்த லோனில் தாங்க இந்த ஒரு வாஷிங் மிஷினை வாங்கினேன். இப்போ யூடியூப் பணத்தில் தான் அந்த லோனை வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது வாஷிங் மிஷின் லோனில் வாங்கலை, லோன் வாங்கின பணத்தில் ரெடி கேஸ் கொடுத்து இந்த வாஷிங் மிஷினை வாங்கியிருக்கேன். கிரே கலர் பாருங்கள், நல்லா தாங்க இருக்குது. இதை துவைக்கிறதுக்கு தான் இதை வாங்கி வச்சுருக்காரு என் வீட்டுக்காரர். இது அழுக்கே போக மாட்டேக்கி. இன்னமும் கோத்ரேஜ் பேப்பு 100 ரூபாயா. இது அழுக்கு போல். நான் எப்போயும் சர்ஃபெக்சல் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி, காலியாகட்டும், வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இன்றைக்கி மாவாட்டணும். இங்கே உள்ள தண்ணி மஞ்சளாக தான் இருக்குது. அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அடுத்து உளுந்து ஊற வச்சுருக்கேன். மூட மறந்துட்டேன். உளுந்து ஊற வச்சுருக்கேன். இதில் வெந்தயம், பள்ளி கிள்ளி விழுந்துடும். வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். சோறு வெந்துருச்சா? சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து பருப்பு சிம்மில் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் சாம்பார் வைப்போனும் பருப்பு சிம்மில் வச்சேன். இன்னும் பருப்பு வேகலை. போதும், வெந்துருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சுருவோம். என் அடுப்பு பர்னரே இல்லாமல் இருக்குது. காலையில் வச்ச குழம்பு சிந்திருச்சு. இன்னும் நான் அடுப்பெல்லாம் துடைக்கலை. எப்படி வீடு இருக்கோ அப்படியே தான் காட்டுறேன். இன்னும் க்ளீன் பண்ணலை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் துடைப்பேன். இன்றைக்கி துணி காய போடுறதுக்காக மாடியில் 3-4 வாட்டி ஏறிட்டேன். கால்லாம் ரொம்ப வலிக்கி. பாருங்கள் என் மயங்க எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. வந்து இந்த துணியெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேவையில்லாத துணி இருக்குது. அதை கட்டி மேலே போடணும். மாவு இல்லை, பூ இல்லை, அதனால் ஃப்ரிட்ஜு காலியாகிடுச்சு. 2 பால் பாக்கெட் கிடக்கு. இப்போ வந்து பாருங்கள் என் மயங்க இருக்காங்க பார்த்தீங்களா, 3 பூ இருக்குது.
தொட்டுக்கிறதுக்கு வந்து புடலங்காய் பொரிக்க போகிறேன். அதனால் 3 புடலங்காய் எடுத்து வச்சுக்கிடுவோம். சாம்பார் வைக்க ஒரு தக்காளி, கேரட்டு இதெல்லாம் போய் கழுவணும். இப்போ சாரி கேரட் இல்லை, வெண்டைக்காய். ஏதோ ஒரு ஃப்ளோவில் அப்படியே வருது பாருங்கள். நீங்கள் விளாக்காக போட சொன்னீங்க, எனக்கு விளாக்கு எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அதனால் நானாக தான் எடுக்கணும். அதனால் என் முகரக்கட்டையை காட்டாமல் இப்படி காமிக்கிறேன். சரிங்களா? போய் காயை கழுவிட்டு வெட்டுவோம். பாருங்கள், நேற்று சுந்தருக்கு ரொம்ப முடியலை. நேற்று சரியான மழையில் தாங்க போய் டானிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து தண்ணி ஊற்றி கலக்கிற டானிக்கு. இது ஒன்று, இது சளி இருமலுக்கு, இது ஜுரத்துக்கு. நல்ல மழையில் போனோங்க. எல்லாத்தையும் காட்டிட்டு இதையும் ஒரு வாட்டி காட்டிடணும். இதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வெறியோடையே இருக்கணும். இதை ஏன் வாங்கினேன், இதை வாங்கினதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது வீடியோ பார்க்குறீங்களா? 1,37,000 பேர் இருக்கீங்க. நான் ஒரு 7,000 பேர் பார்க்கக்கூடாதா? பார்க்க மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் என் வாழ்க்கையில் முத வாங்கின ஒரு அவார்டு அப்படியே தொங்கட்டும், கண் திருஷ்டி மாதிரி. ஆமாம், சரி உள்ளே போமா. அடுத்து என்ன? சாயந்தரம் மாவாட்டணும். பாருங்கள், வாஷிங் மிஷினை மூடி போட மறந்துட்டேன். மூடி போட்டுருவோம், இல்லைன்னா அழுக்காயிரும். கண்ணே பொண்ணேன்னு எத்தனை வருஷ கனவு இப்போ தான் என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குது. இது வந்து மல்லி மிளகா காய வைக்கணும். வெயில் நல்லா அடிக்கும் தாங்க காய வைக்கணும். வேறு என்ன? இது வந்து குப்பை கூட இல்லாமல், குப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் தான் அள்ளி அள்ளி வச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால் அந்த வீட்டிலேருந்து இன்றைக்கி குப்பை கூட, பாத்திர கூட, அடுத்து டப்பு இல்லாமல் இருந்துச்சு, ஒரு டப்பு, இதெல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இன்னும் செட் பண்ணணும் வீட்டை. ஏன்னா வைக்க செய்ய செல்ஃபு நிறைய இல்லை. இதெல்லாம் பட்டறையிலேருந்து கொண்டு வந்த ஜாமான். ஆட்டுக்கு தண்ணி இன்னி கொண்டுட்டு போனது. எங்கள் அப்பா வந்திருக்காருங்க. அதனால் அவருக்கு சாப்பாடு கொடுத்து விடுறது, போடுறது, வந்தது எல்லாம் இருக்குது. நம்ம வீட்டை ஹோம் டூர் போட்ட அன்றைக்கி காட்டினது. அதுக்கப்புறம் நம்ம காட்டவே இல்லைல்ல. ஆமாம், அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்க, என் மையன் கரையாக்கிட்டான். கதவில் நேற்று மஞ்சள் குங்குமம் வச்சேன், இடுத்து ஒரே இழுவு. நேற்று விளக்கேற்றிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் விளக்கேற்றினதை. இதில் கோலப்பொடி இருக்குது, இது குட்நீட்டு. இது வந்து எங்கள் வீட்டு சாவி, இது நம்ம இப்போ இருக்கிற வாடகை வீட்டு சாவி. 2 இருக்குது. கிளிப்பு, துணி காய போட்டு மிச்சத்தை வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல ஒரு கண்டென்ட்டில் நாளைக்கு சந்திப்போம். பாய்.